அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இட்லிக்கு சூப்பரான ஒரு வெங்காய தக்காளி சட்னி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகை தாளித்து விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இது வேணே சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. தோலோட உள்ள உளுந்து தான் உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு உளுந்து. இந்த சமயத்தில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். முழு சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது மாதிரி வெங்காயம் நல்லா சிவந்து வரணும். அப்போ தான் வெங்காயம் வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, நான் இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கிறதெல்லாம் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேரே வதக்க சட்னி தான். நான் வெங்காயத்தை கலச்சா பண்ணி எல்லாம் புரியறதுக்கு மாதிரி சொல்லியிருக்கேன். வீட்டிலலாம் இதுக்கு பேர் வதக்க சட்னின்னு சொல்லுவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ சட்னி ரொம்ப சூப்பராக அரைப்பட்டுருச்சு. நல்லா குறகுறப்பாகவும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லியை நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லியை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு சூப்பரான இப்போ நம்ம செஞ்ச வெங்காய தக்காளி சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 இட்லி கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.